கேக்குது அடே. தேங்க்யூ. இல்ல ஒண்ணும் இல்ல. எனக்கு மோர் நம்பர் ஆஃப் பீப்புள் நல்லா மைக் அன்மியூட் பண்ண முடியல அப்படின்னு காமிச்சு. சரி சரி. ஹாய் எவ்ரி ஒன். அசைன்மெண்ட்லாம் சப்மிட் பண்ணீங்க பார்த்தேன். இன்னைக்கு வந்து ரவுட்டர் பத்தி பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இருங்க, ஒரு கொஸ்டின் இருக்கு உங்கள்கிட்ட. ஸோ கார்த்திகா எஸ் இருக்கீங்களா மீட்டிங்ல? ஸோ இந்த அசைன்மெண்ட் வந்து நீங்க சப்மிட் பண்ணீங்க கரெக்டா? ஹலோ, இருக்கீங்களா இல்லையா? சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து ரேட் ரவுட்டர் பத்தி பார்க்கணும், ஓகேவா? ஸோ இது பாலாஜி லாஸ்டா பண்ண வெப்சைட் தான். நான் வந்து டிசைன் மட்டும் பண்ணி வச்சிருக்கேன், வேற எதுவுமே மாத்திர இப்போதைக்கு. நான் கொஞ்சம் கொஞ்சம் டிசைன் அண்ட் கொஞ்சமா காம்பவுண்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணிருக்கேன், ஓகேவா? ஸோ ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம ரவுட்டரை பார்க்கலாம். ஸோ ரவுட்டரை எதுக்கு, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நம்மளுக்கு ஒரு இப்ப நம்மளோட ரியாக்டோட ஃபைல் ஸ்ட்ரக்சர் பார்த்தாலே நம்மளுக்கு வந்து இண்டெக்ஸ் ஹெச்டிஎம்எல் ஒரு பேஜ் தான் இருக்கு, ஓகேவா? ஸோ ரியாக்ட்ங்கிறது ஒரு சிங்கிள் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் சொல்லுவோம், ஓகேவா? இப்ப மத்த அப்ளிகேஷன்ஸ், இப்ப பிஹெச்பி அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன்ஸ் பாக்குறப்ப நம்ம வந்து மல்டிபிள் இண்டெக்ஸ் ஹெச்டிஎம்எல் ஃபைல் வந்து டிஃபைன் பண்ணிப்போம், ஓகேவா? இந்த மாதிரி. ஸோ ஒவ்வொரு ஃபோல்டருக்குள்ளேயும் ஒவ்வொரு இண்டெக்ஸ் ஹெச்டிஎம்எல் கொடுத்து நம்ம நேவிகேட் பண்ணி அப்படி பண்ணுவோம், ஓகேவா? பட் இந்த ரியாக்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு இண்டெக்ஸ் ஹெச்டிஎம்எல் ஃபைல் தான் இருக்கும். அப்ப அப்போ ஓகே, இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன், இப்ப ஆப் இருக்கு நம்மகிட்ட. ஸோ இந்த ஆப்புங்கிறது தான் நம்மளுக்கு வந்து ரூட்டா இருக்கு, ஓகேவா? ஸோ இந்த ஆப்புங்கிற காம்பனன்ட் தான் நம்மளுக்கு வந்து ரூட் எலமெண்டா இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து இந்த ஆப்குள்ள நம்ம ஹோம் மட்டும் தான் கொடுக்கணும், கரெக்டா? ஸோ இந்த ஹோம் காம்பனன்ட் தான் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ரெண்டரை பண்ணுது, ஓகேவா? ஹோம்குள்ள நம்ம பிரெட் வெஜிடபிள் அண்ட் மீட் அப்படி கொடுத்துக்கோம். அதனால வந்து இது எல்லாமே ரெண்டர் ஆகுது. ஸோ ஓகே, சப்போஸ் எனக்கு வந்து ஹோம் விட எனக்கு வேற அப்ளிகேஷன்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஒரு பேஜ் கிரியேட் பண்றேன்னா, ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு கான்டாக்ட் பேஜ் வரும், ஓகேவா? கான்டாக்ட் டாட் எஸ்எஸ், ஓகே. ஸோ இப்படி ஒரு பேஜ் நான் கிரியேட் பண்றேன். ஸோ இந்த பேஜை நான் கிரியேட் பண்ணிட்டு இப்போ நான் இந்த ஆப்புக்குள்ள வந்து நான் கான்டாக்ட் வந்து கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ இது நார்மல் ரியாக்ட் ஃப்ரேம்மெண்ட் கொடுத்துட்டு கான்டாக்ட்னு கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ கான்டாக்ட் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹோம் அண்ட் கான்டாக்ட் ரெண்டு காம்பனன்ட் இருக்கு. ஸோ ரெண்டு காம்பனன்ட்டுமே நம்மளுக்கு வந்து கீழே லைக் அப் அண்ட் டவுன் மட்டும் தான் ரெண்டரா இருக்கும், ஓகேவா? ஸோ கான்டாக்ட்ங்கிறது இங்க ரெண்டரா இருக்கு. பட் நம்மளுக்கு என்ன வேணும், லைக் இப்போ கான்டாக்ட் வந்து நான் லைட்டா ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஆப்புங்கிற காம்பனண்ட்டுக்குள்ளதான் நம்மளுக்கு வந்து மேல இருக்க ஹோம் காம்பனண்ட்டும் ரெண்டா இருக்கு, பட் கான்டாக்ட் காம்பனண்ட் ரெண்டா இருக்கு. பட் எனக்கு என்ன வேணும்னா இந்த கான்டாக்ட்ங்கிறது தனி பேஜா இருக்கு, ஓகேவா? ஸோ தனி பேஜா வேணும்னா என்னால யூசர் வந்து நேவிகேட் பண்ணி இந்த கான்டாக்ட்ங்கிற வெப் பேஜுக்கு, இந்த பேஜுக்கு வந்து போகணும். பட் நம்மளுக்கு பாக்குறப்ப இந்த ரியாக்ட் அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னா ஒரே ஒரு இண்டெக்ஸ் HTML பேஜ் தான் இருக்கு. ஸோ இப்படி ஒரே ஒரு இண்டெக்ஸ் HTML பேஜ் இருக்கிறப்ப நிறைய பேஜஸ் நம்மளால எப்படி லோட் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ அதுக்காக வந்து ரியாக்ட்ல ரவுட்டருங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வந்து நான் இந்த ஒரு ரீட்மி ஃபைல் அனுப்புறேன், ஓகேவா? ஸோ அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க.
ஸோ ரவுட்டர் பத்தி நான் ஒரு யூனிட். ஸோ அதான். இப்போ ரியாக்ட்ங்கிறது சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனால நம்ம வந்து லைக் இது என்ன பண்ணும்னா, ஒரு வெப் பேஜோட ஃபீல் இருக்கு பாத்தீங்களா? அந்த ஃபீல் வந்து மல்டிபிள் பேஜஸ் வந்து ஒரே பேஜ்ல நம்மளுக்கு வந்து இருக்கிற மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து சிமுலேட் பண்ணி காமிக்கும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே. ஸோ அந்த ரியாக்ட் ரவுட்டர் வந்து எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணணும்னு பாத்துருக்கோம். ஓகேவா? ஸோ ரியாக்ட் ரவுட்டர் வந்து நம்மளுக்கு ரியாக்ட்ல வந்து லைக் இன்பில்ட்டா வராது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ரியாக்ட் ரவுட்டர்ன்னு போடுது. ஓகேவா? ஸோ ஓகே. இப்ப ரியாக்ட் ரவுட்டர் டாம்ங்கிறது தான் இதோட ஒரிஜினல் பேக்கேஜ். ஓகேவா? சோ ரியாக்ட் ரவுட்டர் டாம்ங்கிறதா ஒரிஜினல் பேக்கேஜ். சோ அந்த பேக்கேஜ்ல இருந்து நம்ம ரியாக்ட் ரவுட்டர்ங்கிற லைப்ரரி மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்ப என்ன பண்றேன், ரியாக்ட் ரவுட்டர் டாம்னு இங்க பேக்கேஜ் நான் பார்த்தேன். சோ இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும்னா npm i react router dom கொடுக்கணும். npm install react router dom. ஓகேவா? சோ இன்ஸ்டால் கொடுத்தா இது இன்ஸ்டால் ஆயிடும். இப்போ வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்ப இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ரவுட்டர்ல மொத்தமா மூணு விதமான ஒரு பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம வந்து இந்த ரியாக்ட் ரவுட்டர் டாம்க்கு இருக்க பேக்கேஜ்ல இருந்து நம்ம வந்து எடுத்துப்போம். ஓகேவா? சோ அதை என்னன்னா பாத்துக்கலாம். இப்ப நான் இந்த கான்டாக்ட் மட்டும் எடுத்து இப்போ ஹோம்னு ஒரே ஒரு இது மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த ரியாக்ட் ரவுட்டர் டாம்ல இருந்து மூணு மூணு ஃபங்க்ஷன்ஸ் தான் அதுல இருந்து நான் இம்போர்ட் பண்ணி போறேன். இம்போர்ட் சோ சோ என்னன்னா ப்ரௌசர் ரவுட்டர் ஃபர்ஸ்ட். ப்ரௌசர் ரவுட்டர் அண்ட் தென் ரவுட்ஸ் அண்ட் தென் ரவுட். ஓகேவா? சோ இது ப்ளூரல், இது சிங்குலர். ஓகேவா? சோ இந்த மாதிரி மூணு விதமான ஃபங்க்ஷன்ஸ் வந்து நான் இதுல இருந்து எடுத்துக்கிறேன். இது மூணுமே ஒரு காம்போனன்ட் மாதிரி தான் இங்க ஆக்ட் ஆகுது. சோ இப்ப என்ன பண்ண போறேன், இந்த ஹோம்ங்கிற காம்போனன்ட் இருக்கா? சோ இந்த ஹோம்ங்கிற காம்போனன்ட்டை இந்த ப்ரௌசர் ரவுட்டர் அண்ட் ரவுட்ஸ் மூலியமா நான் வந்து கவர் பண்ண போறேன். ஓகேவா? சோ அதை எப்படி பண்ணணும்னா, ப்ரௌசர் ரவுட்டர் வந்து எப்பயுமே ரூட் எலமெண்ட்டா நம்ம வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? சோ இதுக்குள்ள ஹோம். சோ இப்போதைக்கு ஹோம் நான் கொடுத்தேன். ஓகே. சோ ப்ரௌசர் ரவுட்டர் கொடுத்துட்டோம். சோ அதுக்குள்ள நம்ம சில்ட்ரன் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பாஸ் பண்ணணும். ஓகேவா? சோ சில்ட்ரன் ப்ராப்பர்ட்டி பை மீன்ஸ் இப்போ நம்ம வந்து அதுக்குள்ள இருக்கிற ரவுட்ஸ் வந்து டிஃபைன் பண்ண போறோம். சோ 1 மினிட் நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். சோ பாத்தீங்கன்னா ஒரு ரவுட்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணிப்போம். இப்ப XML ஃபைல் வந்து நீங்க படிக்கிறப்ப அது வந்து ஒரு லைக் பேரண்ட் சைல்ட் காம்போனன்ட் மாதிரி தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸ்டைல்ஸ் எடுத்துச்சுன்னா அதுக்குள்ள ஸ்டைல் ஐட்டம்ஸ் இருக்கும். சோ அப்படி வந்து டிஃபைன் பண்ணிருப்பாங்க. சோ அதே மாதிரி தான் இங்க வந்து இந்த ப்ரௌசர் ரவுட்டருக்குள்ள ரவுட்ஸ்ங்கிறது இருக்கு. சோ ஒவ்வொரு ரவுட்ஸ் கீழயுமே ஒரு ரவுட் மட்டும் இருக்கும். ஓகேவா? சோ ரவுட் மட்டும் இருக்கும். இது கேபிட்டல் ஆர். ஓகேவா? சோ இப்படி இருக்கும். சோ இந்த ரவுட் என்னென்ன பேராமீட்டர்ஸ் கொண்டு போகும்னா, அதுக்குள்ள பாலாஜி பேராமீட்டர் இருக்குதுடா. யா ஓகே. இப்ப ரவுட்ன்னு இருக்குன்னா அதுக்கு வந்து பாத் அண்ட் எலமெண்ட்னு 2 பேராமீட்டர் பாஸ் ஆகும். ஓகேவா? ஓகே. இந்த பாத் என்ன டிஃபைன் பண்ணும்னா, சோ எந்த பக்கம் நம்மளுக்கு வந்து ப்ரௌசர் ரவுட் ஆகி போகணும். ஓகேவா? எந்த பக்கம் நம்ம வந்து ரவுட் பண்ணி போனா இந்த எலமெண்ட் வந்து நம்மளால டிஸ்ப்ளே பண்ண முடியும். சோ அந்த மாதிரி நமக்கு டிஸ்ப்ளே பண்ணுவோம். சோ எலமெண்ட்டுக்குள்ள ஒரு இங்க நம்ம டிஃபைன் பண்ணிருக்க காம்போனன்ட் நம்ம டிஃபைன் பண்ணலாம். இப்ப நான் எலமெண்ட்குள்ள நான் இப்ப ஹோம் ரெண்டர் பண்ணணும். ஓகேவா? ஹோம் வந்து நான் ரெண்டர் பண்ணேன். சோ ஹோம் ஓகே. இப்ப நம்ம வந்து ஹோம் ரெண்டர் பண்ணியாச்சு. பட் நம்ம ஆப் போய் ரெஃப்ரெஷ் பண்ணா நம்மளுக்கு இருக்கு. ஓகேவா? சோ ப்ரீ டிஃபைன்டா நம்மளுக்கு ஹோம்ங்கிற வெப் பேஜ் வந்து நம்மளுக்கு வந்து
லைக் ப்ரௌசர் விட்டு அதான் ரூட் எலமெண்டா இருக்கும். சோ அது அப்படி கொடுக்கணும்னா இப்படி பேக் ஸ்லாஷ் மட்டும் கொடுத்தீங்கன்னா இதான் வந்து நம்மளோட லைக் மெயின் எலமெண்டா இருக்கும். ஓகேவா? சோ இந்த ரவுட் வச்சு நம்ம எத்தனை எத்தனை பேஜஸ் நம்ம லிங்க் பண்ணலாம். சோ இந்த பேக் ஸ்லாஷ் கொடுத்து பண்ணீங்கன்னா இது வந்து லைக் ஃபர்ஸ்ட் இப்படி மட்டும் கொடுத்தீங்கன்னா இது ஹோம் பேஜ்ல மட்டும் தான் இருக்கும். இப்ப என்ன பண்ணலாம்னா இப்ப நான் ஒரு சரி இப்போ வந்து நம்ம நேமிங்ஸ் வந்து நம்ம ப்ராஜெக்ட்ல எப்படி கொடுக்கணும்னு சொல்றேன். இப்ப சோர்சஸ் இருக்குன்னா நம்மளுக்கு காம்போனன்ட்ஸ் வந்து இப்படி இருக்கு. இப்ப நம்மளுக்கு சிங்கிள் பேஜ் இருக்கறனால ஒரு ஹோம்ங்கிற காம்போனன்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். பட் இதே நம்மளுக்கு வந்து மல்டிபிள் பேஜஸா இருந்துச்சுன்னா இந்த சோர்ஸ்க்குள்ள நம்ம வந்து பேஜ்னு ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? சோ பேஜஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன பண்றேன், இந்த ஹோம் எடுத்துட்டு இந்த பேஜஸ்க்குள்ள நான் போய் போட்டுறேன். ஓகேவா? இந்த ஹோம் எடுத்துட்டு நான் இந்த பேஜஸ்க்குள்ள போய் வச்சிடுறேன். ஓகேவா? மூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஆப்லயே வந்து நான் இம்போர்ட்டா மாத்த வேண்டியது இருக்கும். ஓகே. சோ அதுலயே கேக்குது இம்போர்ட் மாத்தணுமா. சோ இப்ப இந்த பேஜஸ்ல இருந்து நான் இந்த ஹோம் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இப்ப எனக்கு இந்த பேஜ் ஒண்ணு இருக்கு. இப்ப நான் அப்ப சொன்ன மாதிரி ஒரு கான்டாக்ட் பேஜ் வந்து எனக்கு வேணும். ஓகே. இப்ப இங்க கான்டாக்ட் பேஜ் வந்து அப்ப பண்ணேன் ஒண்ணு. ஓகேவா? சோ அந்த கான்டாக்ட் பேஜ் எடுத்துட்டு நான் இந்த பேஜஸ்க்குள்ள போய் போட்டேன். சோ இந்த பேஜஸ்க்குள்ள போட்டதுக்கு அப்புறமே இப்ப நான் என்ன பண்ணலாம்னா இந்த ஆப் டாட் டிஎக்ஸ்எஸ்ல ஒரு ரவுட் வந்து ஹோமுக்கு டிஃபைன் பண்ணும். சோ இன்னொரு ரவுட் வந்து நான் டிஃபைன் பண்ண போறேன். சோ இன்னொரு ரவுட் என்ன டிஃபைன் பண்ண போறேன்னா பாத். இது எங்க போகணும்னா பேக் ஸ்லாஷ் கான்டாக்ட்ங்கிற யூஆர்எல் போகும். ஓகேவா? சோ பேக் ஸ்லாஷ் யூஆர்எல்ங்கிற கான்டாக்ட் யூஆர்எல் போறப்ப நம்ம வந்து ஒரு எலமெண்ட் என்ன எலமெண்ட் ரெண்டர் பண்ண போறோம்னா இங்க கான்டாக்ட்ங்கிற எலமெண்ட் ரெண்டர் பண்ண போறோம். ஓகேவா? சோ சின்டாக்ஸ் சிம்பிள் தான். ஒரு ரவுட் இருக்கும். ரவுட்டுக்குள்ள வந்து நம்ம பாத் கொடுத்துருவோம். சோ பாத்னா எந்த யூஆர்எல்க்கு அது போகணும்னு கொடுப்போம். அந்த எலமெண்ட் அந்த யூஆர்எல் போறப்ப எந்த எலமெண்ட் வந்து நம்ம ரெண்டர் பண்ணணும். சோ இப்ப பார்த்தோம்னா இந்த பாத் பேசிக்கா இந்த பாத்ல இருக்கிறப்ப வந்து ஹோம் மட்டும் ரெண்டர் ஆகும். இப்ப நான் வந்து பாத் சேஞ்ச் பண்றேன். ஓகேவா? சோ கான்டாக்ட் கொடுத்தா எனக்கு கான்டாக்ட் வந்து ரெண்டர் ஆகும். சோ இப்படிதான் நம்ம வந்து ஒரு பேஜஸ் வந்து நம்ம நேவிகேட் பண்ணுவோம். ஓகேவா? சோ ஓகே. இப்ப வந்து இந்த ரவுட்ஸ்குள்ள வந்து நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம். கரெக்ட்டா? சோ ரவுட்ஸ்குள்ள டிஃபைன் பண்ணிருக்கிறது வந்து ஒவ்வொரு பேஜஸ் காமிக்கும். இப்ப எனக்கு வந்து அப்படி வேணாம். எல்லா பேஜஸ்க்குமே ஒரு ஜெனரலா ஒரு காம்போனன்ட் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நேவ் பார்ன்னு நம்ம நேவிகேஷன் பார் எடுத்துக்கிட்டோம்னா, எல்லா பேஜஸ்க்குமே வந்து அது டாப்ல எப்பயுமே இருக்கும். கரெக்ட்டா? சோ அப்படி நம்ம என்ன பண்ணணும்னா, அப்படி வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இப்ப நான் ஒரு நேவ் பார் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு. இது இன்னொன்னு இருக்கு. நான் அப்புறம் சொல்லி தரேன். எடுத்துறேன். ஓகே. இப்ப இந்த நேவிகேஷன் பார் எடுத்துட்டு, இது ஒரு காம்போனன்ட். ஓகேவா? இந்த காம்போனன்ட் எந்த மாரி நான் எடுக்கணும்னா, எல்லா பேஜஸ்க்கும் டாப்ல இருக்கணும். சோ அப்படி இருக்கிறப்ப நான் ஆப் டாட் எக்ஸஸ்ல இந்த ரவுட்ஸ் இருக்குங்களா? இந்த ரவுட்ஸ்க்கு மேல அந்த நேவ் பார குடுத்துருவேன். சோ அப்படி நான் டிஃபைன் பண்றப்ப என்ன ஆகும்னா, எல்லா பேஜஸ்க்குமே இந்த நேவ் பார் வந்து லைக் இட் வில் பி ஆல்வேஸ் தேர் ஃபார் ஆல் தி பேஜஸ். ஓகேவா? இப்ப நான் கான்டாக்ட்ன்னு குடுத்தாலும் எனக்கு அந்த கான்டாக்ட் பேஜ்ல இந்த நேவிகேஷன் பார் அப்படியே இருக்கும். சோ இந்த மாரி நம்ம நேவிகேஷன் பாரும் குடுத்துக்கலாம். லைக் இந்த மாரி ஃபூட்டரும் குடுக்கலாம். இப்போதைக்கு நான் அந்த நேவ் பார இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபுட்டர் குடுத்தோம்னா, எல்லா பேஜஸ்க்கும் மேலயும் இருக்கும், கீழயும் இருக்கும். ஓகேவா? இந்த நேவிகேஷனையும் எடுத்துக்கிறேன் அப்படியே. காப்பி பண்ணிட்டு, ஃபுட்டர்ல போட்டுட்டு, நான் எடுத்துறேன். சோ ஃபுட்டருக்கு வந்து நம்ம சிமேட்டிக்ஸ் ஏற்கனவே யூஸ் பண்ணிருக்கோம். இந்த ஃபுட்டர்ங்கிற சிமேட்டிக்ஸ் ஓகேவா? சோ பேக்கிரவுண்ட் வந்து எனக்கு ஸ்லேட் கலர்ல இருக்கும். சோ இப்போ இந்த ஃபுட்டர் காம்போனன்ட் வந்து எல்லா இடத்துலயுமே நம்ம டிஸ்ப்ளே பண்ணுவோம். பட் ஃபுட்டர் வந்து நம்ம இங்க இம்போர்ட் பண்ணல இன்னும். சோ பாத்தீங்கன்னா, இந்த ஃபுட்டர் வந்து எல்லா இடத்துலயுமே வந்து டிஸ்ப்ளே பண்ணும்.
ஸோ இந்த ஃபுட்டர் காம்பவுண்ட் வந்து இந்த கான்டாக்ட் பேஜ்ல இருக்கும். அண்ட் தென் இப்போ யூஆர்எல் வந்து நார்மலான பேஜ். ஓகேவா? ரெஃபரன்ஸ் பேஜ். ஓகே. ஹோம் பேஜ்ல இப்ப ஹெடர் இருக்கு அண்ட் தென் ஃபுட்டர் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்படி நம்ம குடுக்குறப்ப இந்த ரவுட்ஸ் இருக்கா, இதுக்கு வெளியே நம்ம என்ன கொடுத்தோமோ அது ஆல்வேஸ் எல்லா இதுக்குள்ள இருக்கிற எல்லா பேஜஸுமே டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ கான்டாக்ட் மாதிரியே நான் இன்னொரு பேஜ் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஒரு பேஜ் முதல் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். பேஜஸ்ல ஆப்ஷன் நியூ ஃபைல கொடுத்துட்டு இப்போ இந்த மாதிரி பேஜ் செக் அவுட்னு கொடுக்குறேன். ஓகேவா? செக் அவுட் டாட் டிஎஸ்எக்ஸ். ஸோ REFCன்னு போட்டா ரியாக்ட் ஆரோ ஃபங்க்ஷனல் காம்பவுண்ட் ரெடி ஆகும். ஸோ செக் அவுட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, காம்பனன்ட் இருக்கு. ஸோ இந்த காம்பனன்ட் அக்சஸ் பண்ணணும்னா ஸோ அதே மாதிரி ரவுட்டா பாத் கொடுக்கணும். எந்த பாத்ல வந்து நான் இதை கொண்டு போகணும். ஓகேவா? ஸோ இந்த ரவுட்டு கொண்டு போகணும். இந்த ரவுட் நான் போறப்ப எந்த எலமெண்ட் நான் வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதுவே எடுத்து கொடுக்குது செக் அவுட்ங்கிற எலமெண்ட் வந்து நான் டிஸ்பிளே பண்ணணும். ஓகேவா? ஸோ இது செல்ஃப் க்ளோசிங் டேக் மட்டும் பார்த்து போட்டுருங்க. முன்னாடி செக் அவுட் தான் இன்னும் இம்போர்ட் பண்ணல. ஓகே. ஸோ இப்போ அதே மாதிரி தான் இப்போ இந்த பேஜஸ்க்கு வந்து நம்ம யூஆர்எல்ல வந்து செக் அவுட்னு கொடுத்தா அந்த செக் அவுட்ங்கிற பேஜுக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ இப்படிதான் வந்து நம்ம ரவுட்ஸ் வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இதுலயே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டாபிக்ஸ் பார்க்கலாம் ரவுட்ஸ்ல. ஸோ இன்ஸ்டாலேஷன் இதுலயே நான் கோடு கொடுத்துருக்கேன், நான் இதை அனுப்புறேன். ஸோ டிஃபைனிங் ரவுட்ஸ் வந்து எப்படின்னு பார்த்துட்டோம். ஒரு ரவுட்ஸ் டிஃபைன் பண்றப்ப எந்த காம்பனன்ட் வந்து அந்த பேஜ் ரெண்டர் ஆகணும். ஸோ அந்த ஸ்பெசிபிக் யூஆர்எல் பத்தி அது ரெண்டர் ஆகும். ஓகேவா? அண்ட் தென் இப்போ லிங்க். இப்போ நம்ம வந்து இப்போ இந்த செக் அவுட் காம்பனன்ட் இருக்கு. ஓகேவா? செக் அவுட் காம்பனன்ட்டுக்குள்ள நான் ஒரு பட்டன் கொடுத்துக்கிறேன். ஸோ பட்டன் ரேடிக்ஸ் இருந்து நம்ம எடுத்தது. ஸோ போன கிளாஸ்ல வந்து பாலாஜி நடத்துறப்ப அந்த காம்போனன்ட் ரேடிக்ஸ் இருந்து எடுத்திருப்பான். ஸோ பட்டனுக்குள்ள நான் வந்து இப்போ ஒரு லிங்க் யூஸ் பண்றேன். ஓகேவா? லிங்க் வந்து எதுல இருந்து வரும்னா ரவுட்டர் டாப். ஓகேவா? ஸோ இதுக்கு பேராமீட்டர் வந்து ஹெச்ரஃப்னு பாஸ் பண்ணுவோம். இப்போ நான் இப்படி பாஸ் பண்றேன். கோ டு ப்ரொஃபைல் பதிலாக கோ டு பேமெண்ட். ஓகே. ஓகேவா? ஸோ இதே பேமெண்ட் மாதிரி. ஸோ இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு பட்டன் ரெண்டர் பண்ணிருக்கேன். அந்த பட்டன் என்ன அதுக்குள்ள வந்து ஒரு லிங்க் நான் வந்து காட்டுறேன். அந்த லிங்க் என்ன பண்ணுன்னா லைக் கிளிக் பண்றப்ப பேமெண்ட்டுக்கிற பார்த்து வந்து மூவ் ஆகும். ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னா பேமெண்ட் போகுது. ஓகேவா? பட் பேமெண்ட் வந்து நம்ம பேஜை கொடுக்கல கரெக்டா? ஸோ பேஜை கொடுக்காதப்ப இந்த பேமெண்ட்டுங்கிற பேஜுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம GitHub ஸோ நிறைய வெப்சைட் போறப்போ வந்து நம்மளுக்கு வந்து 404 பேஜ் காமிக்கும். ஓகேவா? ஸோ 404 பேஜ். ஸோ அது என்ன பண்ணுதுன்னா நம்ம வெப்சைட்ல இருக்காத பேஜஸ் அண்ட் தென் இருக்காத ரவுட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து லைக் அது ஒரு டிஸ்பிளே பண்ணல யூசருக்கு. ஸோ இந்த மாதிரி பேஜ் இல்ல. ஸோ நீங்க வந்து லைக் ஒன்னு பேக் போலாம், இல்லாட்டி வந்து நீங்க வேற சர்ச் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி காமிக்கணும்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோம்னா ரேதர் தென் திஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எதுவுமே டிஃபைன் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல ஸோ அந்த ரவுட் எப்படி டிஃபைன் பண்ணா பாத் போட்டு ஸ்டார்ட். ஓகேவா? இது எல்லாத்தையும் தவிர இந்த மாதிரி இருக்கிற லைக் இந்த பாத்தே உங்களுக்கு கிடைக்கலன்னா ஒரு பேஜஸ்க்கு போகணும். ஓகேவா? ஸோ பேஜ் நாட் ஃபவுண்டுன்னு ஒரு பேஜ் நான் பண்ணிட்டேன், நான் இன்னும் பண்ணல. ஸோ பேஜஸ்குள்ள போயிட்டு நியூ ஃபைல் கொடுக்குறேன். பேஜ் நாட் ஃபவுண்ட் டிஎஸ்எக்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கும் REFC கொடுத்துரு. ஸோ பேஜ் நாட் ஃபவுண்டுன்னு ஒரு பேஜ் நான் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இந்த பேஜ் நாட் ஃபவுண்டுங்கிறத நான் இங்க இம்போர்ட் பண்ணணும். இப்போ நான் காட்டுது. ஓகேவா? இம்போர்ட் கார்டு. ஓகேவா? ஸோ இப்படி பண்ணதுக்கு அப்புறம் இப்போ என்கிட்ட எந்த பேஜ் லைக் இந்த மாதிரி பேமெண்ட்டுங்கிற பேஜ் இப்போதைக்கு என்கிட்ட இல்லை. ஓகேவா? இல்லாதப்ப இந்த பேஜ் நாட் ஃபவுண்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு லைக் ஆப்ஷனல் தான், நீங்க வந்து டிசைன் பண்ணிட்டு நல்லா பண்ணலாம். பட் மோஸ்ட்லி இது கொடுத்தா நல்லா தான் இருக்கும். ஓகே. சரி, இப்போ இந்த பேமெண்ட் பேஜ் வந்து நம்ம ரைட் ஆக்ட் பண்ணோம். ஓகேவா? ஸோ அப்படி பண்றப்ப இப்போ நான் இன்னொரு பேஜ் கிரியேட் பண்றேன். ஆப்ஷன் நியூ ஃபைல். இப்போ வந்து பேமெண்ட் ஒரு பேஜ் டாட் டிஎஸ்எக்ஸ். ஓகே. டவுட் இருக்கா இதுல இப்போதைக்கு?
ஸோ ஓகே உங்ககிட்ட சரி அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிருந்தீங்கல்ல, அதுல என்ன யூஸ் பண்ணீங்க? உங்களுக்கு வந்து ரவுட்டர் யூஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அதான் கேட்கிறேன். நான் ரவுட்டர் யூஸ் பண்ணி ஏற்கனவே பண்ணியிருந்தேன் ஃப்ரண்ட் பேஜ் அதுக்கப்புறம் போற மாதிரி. அதனால அந்த பேஜை மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டுருந்தேன். யா ஓகே ஓகே அதான் கேட்கலாம். ஸோ வேற ஒன்றும் சரி. ஸோ இப்போ ரவுட்டர் வச்சு நான் பேமெண்ட் ஒரு பேஜ் கிரியேட் பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த பேமெண்ட் பேஜுக்கு நான் ரீடாக்ட் ஆகணும்னா நான் வந்து யூஆர்எல் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுவேன்ல. ஸோ ரவுட் கொடுத்துட்டு அதுக்கு நான் பார்த்து கொடுப்பேன். ஸோ எந்த பார்த்து போகணும்? இது டாக்ஸ்லெஸ் பேமெண்ட். ஓகேவா? ஸோ இந்த பேமெண்ட் பார்த்து போகணும். எந்த எலமெண்ட் வந்து நான் ரெண்டரை பண்ணணும். எலமெண்ட் கொடுத்துட்டு ஸோ இப்போ நான் பண்ண பேமெண்ட்ங்கிற பேஜ் வந்து ரெண்டரை பண்ண போறேன். ஸோ பேமெண்ட் பேஜ் பண்ணியாச்சா? எஸ் பண்ணியாச்சு. பட் உள்ள எதுவுமே கொடுக்கல. ஆர்ஏஎஃப்சி. ஸோ இந்த பேமெண்ட் பேஜுக்கு வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த பேமெண்ட் பேஜுக்கு போனா இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ போய் பார்த்தோம்னா க்ளோஸ் பண்ணல. ஓகே. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த பேமெண்ட் பேஜ் வந்து இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பேமெண்ட் காமிக்கும். ஓகேவா? ஸோ அதான். ஸோ இது வந்து பேசிக்கா நம்ம வந்து ரவுட்ஸ் வந்து டிஃபைன் பண்றது. ஓகே. ஸோ ரவுட்ஸ் வந்து டிஃபைன் பண்ணியாச்சு. இப்ப ரவுட் வந்து இப்ப இது ஸ்டாட்டிக்கான ரவுட்ஸ் தான் நான் டிஃபைன் பண்ணிருக்கேன். லைக் பேமெண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி போகும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன், ஒரு ப்ரொஃபைல் பேஜ் போக போறேன். ஓகேவா? இப்போ ஒரு ப்ரொஃபைல் பேஜ் பண்ண போறேன். ரவுட் பாத் ஈக்குவல் டு. ஸோ ப்ரொஃபைல் பேஜ் போறதுக்கு எனக்கு வந்து ப்ரொஃபைல் வேணும். ஸோ எலமெண்ட் வந்து ஒரு ப்ரொஃபைல் பேஜ் நான் இனிமே கிரியேட் பண்ணும். ஸோ அதுக்கு நான் இப்போதைக்கு நான் வந்து கொடுத்துருவேன். ஸோ ப்ரொஃபைல்னு ஒரு காம்பனன்ட் வந்து நான் பண்ண போறேன். ஓகே. ஸோ இந்த காம்பனன்ட் வந்து நான் இனிமே பண்ணணும். ஸோ ஒரு பேஜ் கிரியேட் பண்றேன். நியூ ஃபைல் ப்ரொஃபைல் டாட் டிஎக்ஸ்எக்ஸ் ஆர்ஏஎஃப்சி. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு ப்ரொஃபைல் பேஜ் கிரியேட் பண்ணிட்டு ப்ரொஃபைலுக்கு ரீடாக்ட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா? இம்போர்ட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம பேமெண்ட்ல இருந்து ப்ரொஃபைல் போகலாம். ஸோ ப்ரொஃபைலுங்கிற யூஆர்எல் போறப்ப நம்மளுக்கு வந்து ப்ரொஃபைல் காமிக்கும். ஸோ இப்போ நான் ப்ரொஃபைலுங்கிற ஐடியா வர்றப்பதான் எனக்கு வந்து இப்போ ஒரு யூசருக்கு ஓகே ஒரு ப்ரொஃபைல் போலாம். பட் ஒரு வெப்சைட்னு எடுக்கிறப்ப அதுக்கு மல்டிபிள் யூசர்ஸ் வந்து இருப்பாங்க. ஓகேவா? ஸோ மல்டிபிள் யூசர்ஸ் இருக்கிறப்ப இப்ப மல்டிபிள் யூசர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ப்ரொஃபைல் பேஜே போகுமா? ஸோ கிடையாதுல. இப்ப நம்மளே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா ஓகே ஓகேவா? ஸோ கிட்ஹப் இருக்கு. ஸோ இப்ப என் ப்ரொஃபைல் நான் போறேன்னா எனக்கு கிட்ஹப்ல ஒரு ப்ரொஃபைல்னு போட்டோம்னா கிட்ஹப்ல எனக்கு வந்து என்னோட ப்ரொஃபைலோட நேம் வருது. ஓகேவா? ஸோ சப்போஸ் இதே வந்து இப்போ பாலாஜியோட ப்ரொஃபைல் இல்லாட்டி வினோத்தோட ப்ரொஃபைல் போறோம். ஓகேவா? ஸோ இப்படி பாக்குறப்ப ஸோ இப்போ இவனோட ப்ரொஃபைல் போறோம். ஓகேவா? ஸோ இப்படி போறப்ப எனக்கு பாருங்க கிட்டப்க்கு அப்புறம் எனக்கு 59 வினோத் குவாக்கி அப்படின்னு வருது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இப்ப நீங்க பாக்குறப்ப இந்த பேஜ் இருக்கா? ஸோ இந்த பேஜ் வந்து எனக்கும் இப்படிதான் இருக்கு. சாரி வினோத்துக்கு இப்படிதான் இருக்கு. அட் த சேம் டைம் எனக்குமே பேஜ் வந்து அதே லே அவுட்ல தான் இருக்கு. ஓகேவா? இங்க இருக்கிற எல்லா காம்பனன்ட்ஸுமே சேமா தான் இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. சோ அப்படி பாக்குறப்ப எனக்கு என்ன மாறுதுன்னா இந்த என் பேர். ஓகேவா? சோ இந்த பேர் மட்டும் தான் எனக்கு மாறிக்கிட்டே இருக்கு. சோ இப்படி பண்றப்ப நம்ம இது பேர் வந்து டைனாமிக் ரவுட்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? சோ ரவுட் வந்து ஸ்டாட்டிக்கா கொடுக்காம ஒரு டைனமிக்கா நம்ம வந்து பாஸ் பண்றதுக்கு பேரு டைனமிக் ரவுட்ஸ். ஓகேவா? சோ மல்டிபிள் யூசர்ஸ் இருக்கப்ப நம்ம டைனமிக். ஓகே. சோ இதை நம்ம எப்படி பண்ணலாம்? இப்ப நான் இந்த ப்ரொஃபைல் பேஜை வந்து நான் ஆல்டர் பண்றேன். ஓகே. சோ இந்த ப்ரொஃபைல் பேஜ் என்ன பண்ண போகுது? நம்ம டைனமிக்கா கொடுக்குறப்ப நம்ம ஒரே ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரே ஒரு சின்டாக்ஸ் பேக் ஸ்லாஷ் கொடுத்துட்டு இப்ப நான் யூசர் நேம் கொடுத்தேன். ஓகேவா? சோ யூசர் நேம் கொடுக்குறப்ப இப்ப நான் வெப்சைட்ல ப்ரொஃபைல் அப்புறம் யூசர் நேம் போறேன். இப்போ போனா எனக்கு அந்த ப்ரொஃபைல் பேஜ் ரெண்டர் ஆகுது. ஓகேவா? யூசர் நேம் இருக்கிறப்ப மட்டும்தான் இந்த பேஜ் வந்து இப்போதைக்கு எனக்கு தெரியும். ஓகே. சோ அதை எப்படி மாத்துறதுன்னா இப்ப பாருங்க. இப்ப நான் யூசர் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் ஏஏஏ. சோ இந்த யூசருக்கு நான் போறேன்னா பேஜ்
அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து எப்படி டைனமிக்கா மாத்துன்னு சொல்றேன். சோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம செமிகோலன் யூஸ் பண்ணோம். ஓகேவா? கோலன் யூஸ் பண்ணோம். சோ ஒரு கோலன் ஸ்பெசிஃபை பண்றப்ப அந்த அப்புறம் வர என்ன இந்த வேரியபிள் வேணாலும் பார்க்கலாம். ஓகேவா? சோ இப்ப பாருங்க, இப்ப ப்ரொஃபைல் எனக்கு வந்து நான் இப்போ இப்ப என் பேர் அப்படியெல்லாம் இல்ல ஓகேவா? யூஆர்எல் வந்து நான் மூவ் பண்ணி வருது. சோ இந்த ரவுட்ஸ் வந்து மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்ப ரவுட் கொடுக்குறேன், ஒரு பாத் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? சோ இது என்ன பண்ண போகுது, இப்ப நான் ஒரு பேமெண்ட் வந்து ப்ராசஸ் பண்றேன். ஓகேவா? பேமெண்ட் பண்றது வந்து நம்ம ஒரு அந்த ரவுட் எனக்கு என்ன ஆகும்னா இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், பேமெண்ட் நான் கொடுத்துருக்கேன். கரெக்டா? சோ நார்மலா பேமெண்ட் இதுக்கு என்ன இந்த லைக் ப்ரொஃபைல் எடுத்துட்டு பேமெண்டா எனக்கு பேமெண்டா டிஸ்பிளே ஆகுது. சோ பேமெண்ட்க்கு அப்புறம் லைக் மறுபடியும் நான் பேக் ஸ்லாஷ் கொடுத்துட்டு ஒரு நம்பர் ரேண்டம் நம்பர் கொடுத்தாலும் எனக்கு பேமெண்ட் தான் வரும். சோ இப்ப என்ன ஆகுதுன்னா லைக் இது வந்து லைக் நான் ஆப்ஷனல் பார்ட்டா மாதிரி தான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ டைனமிக் வேரியபிள் ஆக்ட் ஆகும். ஓகே, இப்ப நம்ம டைனமிக்கா வந்து நம்ம அந்த பேஜ்ல வந்து அக்செப்ட் பண்ண முடியும். சோ நம்ம அனுப்புறோம் தெரியுது. ஓகேவா? டைனமிக்கா நம்ம டேட்டா அனுப்புறோம். பட் இந்த பேஜ்ல வந்து நம்ம எப்படி கொண்டு வர்றது? ஓகேவா? சோ அதுக்கு பார்க்கலாம். இப்ப பேமெண்ட் அந்த பேமெண்ட் எடுக்கிறேன். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த பேமெண்ட் பேஜ்ல இருக்கேன். ஓகே, பேமெண்ட்டே போகலாம். பேமெண்ட் பேஜ்ல இருக்கிறப்ப இப்போ அந்த யூஆர்எல் நான் கொடுக்கல, அதனால தான் நாட் ஃபவுண்ட் வருது. சோ இந்த பேமெண்ட் வருது. இப்ப பேமெண்ட் பேஜ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. சோ இதுதான் நம்மளோட பேமெண்ட் பேஜ். ஓகேவா? இப்ப இந்த பேமெண்ட் பேஜ்ல வேரியபிள் அது எப்படி என்னென்ன ஹூக்ல நம்ம பார்த்திருக்கோம் இது வரைக்கும். சோ யாராச்சும் சொல்லலாம். நான் யூஸ் ஸ்டேட் மட்டும் வச்சு எடுத்தேன். அத கூட சொல்லேடா டேய். யாராச்சும் இருக்காங்களா ஃபர்ஸ்ட்? ஆன்லைன்ல தெரியல. இல்ல ஆக்சுவலா வந்துட்டு இது நீங்க எல்லாரும் கிளாஸ் கன்சிடர் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் ஐ கெஸ். பட் வந்துட்டு இன்டராக்டிவ் செஷனா இருந்தா எனக்கு தெரிஞ்சு ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ்னா ஏதாவது கேட்டா. சோ இப்போ வந்து இங்க இன்னொரு ஹூக் பார்க்க போறோம். யூஸ் பராம்ஸ்ங்கற எஃபெக்ட். யூஸ் ஸ்டேட் பார்த்தாச்சு. ஸ்டேட் நம்ம வந்து இந்த கிளாஸ்ல மாத்தி சொல்றேன். சோ இன்னொரு ஹூக் பார்க்க போறோம். அது என்னன்னா இம்போர்ட். சோ எதுல இருந்து எடுக்கிறோம்னா யூஸ் பராம்ஸ் இருக்கு, எங்க ரியாக்ட் டாம். சோ இந்த யூஸ் பராம்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து
அந்த JavaScript சொல்றப்ப ஓகே நானே மறந்துட்டேன். பட் சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? ஸோ கன்ஸ்ட்ரக்டா பண்ணதை வந்து நம்ம மறுபடியும் ஒரு வேரியபிள் நேம் வச்சு deconstruct. ஓகேவா? இங்க 2 டேட்டாபேஸஸ் என்ன பண்ண போறோம்னா பாஸ் பண்ணலாம். எப்படி எனக்கு என்ன வேணும்னா பேமெண்ட் ஐடி ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு ஓகே. ஸோ யூஸ் பராம்ங்கிற லைக் அதுல இருந்து நான் பேமெண்ட்டுங்கிற வேரியபிள் மட்டும் எடுத்துட்டேன். ஸோ சப்போஸ் இப்ப நான் என்ன பண்றேன் இந்த பேஜ்ல சோ பேமெண்ட் பேஜ்னு இருக்கப்ப நம்மளுக்கு பேஜ் நாட் ஃபவுண்ட்னு நம்மளுக்கு தெரியும். பட் இப்ப பேமெண்ட்ல நம்ம என்ன ஒரு நம்பர் வேணாலும் அனுப்புறோம். சோ இது பேமெண்ட் ஐடி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அப்படி என்டர் பண்றப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம என்ன தண்ணி நம்ம பாஸ் பண்ணுவோமோ அந்த பாஸ் ஓகேவா? சோ இப்படிதான் ஒரு பாராமீட்டர் பாஸ் பண்ணி நம்ம வந்து எடுக்க முடியும். சோ பேமெண்ட் ஐடி கிடைச்சிச்சுன்னா எனக்கு வந்து எப்படி பண்ணலாம்? பேமெண்ட் வந்து நான் பேமெண்ட் ஐடி பேஜ் நாட் ஃபவுண்ட். ஏன்னா ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்து ஒரு பேராமீட்டர் பாஸ் ஆகிருக்கணும். சோ ப்ரொஃபைல் பேஜ் போறப்ப இங்க இருக்கு. சோ ப்ரொஃபைல் பேஜ்ல இப்ப மறுபடியும் நான் யூஸ் பராமீட்டர்ஸ் யூஸ் டீகன்ஸ்ட்ரக்ட் அங்க நான் என்ன டேட்டா வராது. இதுக்கு நான் சொன்னேன் நம்ம இங்க என்ன வேரியபிள் டிஃபைன் பண்ணிருக்கோமோ அதே வேரியபிள்ல அந்த பேராமீட்டர் நம்ம வந்து இருக்க முடியும். ஓகே. சோ யூசர் நேம் இருந்துச்சுன்னா இந்த ப்ரொஃபைல்ல நம்ம நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். ப்ரொஃபைல் யூசர் நேம் யூஸ் பராமீட்டர் நம்ம எடுக்கிறோம். யூசர் நேம் பாஸ் பண்ணிருக்கோம். ஆஃப்டர் டெக்ஸ்ட் வந்து பாலாஜி என்ன ஐடியா ஆகுதுல? பார்த்துட்டு இருக்கேன். பேமெண்ட் ஐடி பாஸ் பண்றப்ப ஐடி வந்துருச்சு. யூஸ் பாஸ் பண்ணி போட்டாரு. After Texas வந்து மெயில் பாஸ் பண்ணி சொல்லிருக்கு.
ஆப்ஜெக்ட் டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாம அண்ணா டைரக்டா கன்சோல் பண்ணிப்பாரு. டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி யூசர் நேம்னு டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கலடா யூஸ்ல. ஸோ அப்படி பண்ணாம சும்மா அப்படி ரியாக்ட் நோடு தான் பாசிங் தான். இல்ல நீ அங்க வந்துட்டு அதை கமெண்ட் பண்ணிடு. இப்போதைக்கு கன்சோல் லாக் மட்டும் பண்ணிப்பாரு. என்ன காமிக்கலாம். ப்ரொஃபைல்ல ஏதாச்சும் ரிட்டர்ன் பண்ணலாம். வருதேடா, ஆனா அங்க வரப்ப யூசர் நேம் நாட்டிட்டு வருது. நேம் ப்ராப்பரா ஆக்சஸ் பண்ணிக்க. ஐ மீன் டைப் பாரு ஒரு நிமிஷம். கோட் போ. யூசர் நேம் தான் காட்டுது. சரி, இங்க இருந்து யூசர் நேம் யூசர் நேம் டாட் யூசர் நேம் ஆப்ஜெக்ட் தானே. ஸோ யூசர் நேம் டாட் யூசர் நேம் ஆக்சஸ் பண்ணு. ஏன்டா அப்படியாது தெரியலடா. இப்போ வருது. டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி திரும்ப இப்போ போய் டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணு. என்னடா இது டேய்? ஏய் ஆக்சுவலி எனக்கு ஐடியா இல்ல. இப்போ வருது. என்ன நடக்குது? ஓகே, சோ டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தான் நம்ம எடுப்போம். ஓகேவா? சோ இப்படிதான் வந்து டைனமிக்கா நம்ம வந்து ரவுட்ஸ்ல பாஸ் பண்ணலாம் டேட்டாவை. இது என்னன்னு பார்த்து விட அதுக்கும். ஓகே ஓகே. இல்லாட்டி கேட்சா இருக்கும் அதாச்சும். நினைக்கிறேன் அதான் ஓகே சரி, ஓகே 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 சரி. இப்போ வந்து நம்ம என்னென்ன பார்த்துக்கோம் இது வரைக்கும்? சரி, யாராச்சும் சொல்லுங்க ப்ளீஸ். என்ன பார்த்தோம் மட்டும் சொல்லுங்க போதும். இதுல நீங்க மெசேஜ் போட்டா கூட ஓகே தான். ஏதாச்சும் பார்த்து சொல்லுங்க. வேற நீ எல்லாம் வாய திறந்து சொல்லலாம். யா, இதுலதான் டவுட் இருக்கா உங்களுக்கு? யா, ஓகே. சோ இதுல டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்லைன்னா தம்ஸ் போட்டுருங்க, நான் அடுத்து மூவ் பண்றேன். ரைட். ஓகே ஓகே, போதும் போதும் போதும். இப்ப ரவுட்டர்ஸ் பார்த்தாச்சு. ஓகேவா? சோ இது பேசிக்கான ரவுட்டிங் தான். நான் வந்து உங்களுக்கு இன்னும் நம்ம வந்து ப்ராஜெக்ட் பண்றப்ப லைக் இந்த பர்கர் சாப்பிடுறது பாத்தீங்களா, இதை வந்து நாங்க ஃபுல் ப்ராஜெக்டாவே கொண்டு போலாம் தான் இருக்கோம். சோ அப்படி பாக்குறப்ப வந்து உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் நிறைய ரவுட்டர்ஸ்க்கு பிரைவேட் ரவுட்லாம் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஓகேவா? சோ ஒரு சில யூசருக்கு மட்டும்தான் அது நேவிகேட் பண்ணி விடும். சோ அந்த மாதிரி ரவுட்டர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே, இப்ப ரவுட்டர்ஸ்லயே நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டேட் ரவுட்டர் இருக்கு. ஸ்டேட் வச்சு நம்ம ரவுட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? இப்போ சப்போஸ் நான் வந்து இத ஏதாச்சும் ஆர்டர் பண்ணிட்டேன். ஆர்டர் பண்ணிட்டா நான் வந்து எதுல இருப்பேன்? செக் அவுட் பேஜுக்கு வந்து லைக் ஓகே. இப்போ வந்து செக் அவுட் பேஜ் வேணா கார்ட்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் கார்ட் ஓகேவா சிஆர்டிக்கு போறேன், மை கார்ட்டுக்கு போறேன். ஸோ அந்த பேஜ் வந்து நான் இப்போ பண்ணிக்கிறேன். எங்க இருக்கு பேஜஸ்?
பேஜஸ்ல நான் கார்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நியூ ஃபைல் TSX. ஸோ ஒரு கார்ட் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா பேக்ஸ்லஸ் கார்ட்னு போடலாம். கார்ட்ல ஆப்.txtல இம்போர்ட் பண்ண மாதிரி. ஓகே, கார்ட் பேஜுக்கு வந்துட்டேன். இப்போ என்ன இருக்குன்னா, சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த கார்ட்ல வந்து என்கிட்ட நிறைய லிஸ்ட் ஆஃப் ஐட்டம் நான் லிஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் பை பண்ணணும்ட்டு. ஸோ இந்த பர்கர் ஷாப்ல இருந்து எடுத்த மாதிரி ஓகே. ஸோ இந்த மாதிரி நான் வந்து கொடுத்து வச்சுக்கேன் இப்போதைக்கு. ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நான் என்ன பண்ண போறேன்னா பை பண்ணணும். ஓகேவா? ஸோ பை பண்றதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு பட்டன் இருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு பட்டன் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த பட்டன் என்ன பண்ண போகுதுன்னா, நம்ம செக் அவுட்னு நம்ம கொடுப்போம். கரெக்டா? ஒரு செக் அவுட்னு நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் லைக் பேமெண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு லைக் உங்கள் டெலிவரி அட்ரஸ், அந்த டெலிவரி அட்ரஸ் இல்லாட்டி லொகேஷன் அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கிறதுக்காக நம்ம வந்து செக் அவுட் பேஜுக்கு வந்து மூவ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இந்த செக் அவுட் பேஜுக்கு நம்ம போறதுக்கு லைக் நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஸோ இங்க ஒரு டிவிஷன் டிஸ்பிளே பண்ணிட்டேன். ஸோ இங்க H1. ஓகேவா? ஸோ சம் டேட்டாஸ் லைக் யுவர் அட்ரஸ் ஆர் ஸோ இந்த மாதிரி வந்து நான் கொடுத்துருக்கேன். அப்ப நான் இப்ப கார்ட் பேஜ்ல இருக்கேன். ஸோ என்னோட ஐட்டம்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கிறப்ப நீங்க ஒரு பட்டன் யூஸ் பண்றேன். இந்த பட்டன் என்ன பண்ண போகுதுன்னா, ஸோ கோ ஃபார் லைக் மூவ் ஃபார் பேமெண்ட் இல்லாட்டி மூவ் ஃபார் செக் அவுட். ஓகேவா? கோ ஃபார் செக் அவுட்னு கொடுக்குறேன் இப்போதைக்கு. ஸோ இப்போ என்ன இங்க ஒரு பட்டன் இருக்கு. ஓகேவா? ஸோ கிளாஸ் நேம் justifies. Okay. ஸோ ஒரு பட்டன் இருக்கு என்கிட்ட. ஸோ இந்த பட்டன் லோட் ஆகுது. இந்த பட்டன் வேணாம். ஸோ நார்மல் பட்டன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பட்டன் இருக்கு. இப்போ இதுல இருந்து நம்ம எப்படி நேவிகேட் பண்றது பார்க்கலாம். ஸோ லிங்க் வச்சு நம்ம பார்த்திருப்போம். லிங்க் வச்சு பாக்குறப்ப லைக் ஒரு யூசரோட இன்ட்ராக்ஷன் இருந்தாதான் அந்த ஆளை வந்து மூவ் பண்ண முடியும். ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து லைக் ரெண்டுக்கு ஒரு டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ எதுக்கு டிஃபரன்ஸ் சொல்லிக்கிறேன். மார்ஜின் வந்து ஒரு 10 வச்சுக்கிறேன். என்கிட்ட இந்த பட்டன் இருக்கு. நான் ஃபுட்டை வந்து எடுத்துக்கிறேன். அதை வந்து பாக்குறதுக்கு குழப்பது எனக்கு. ஸோ ஃபுட்டு நான் வந்து நான் எடுத்துக்கிறேன். கமெண்ட் பண்ணி படிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த கார்ட் பேஜ்ல இருக்கிறப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து என்கிட்ட இருக்கு. ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து நான் செக் அவுட் பண்றதுக்கு நான் அனுப்ப போறேன். ஓகேவா? ஸோ செக் அவுட் பண்றதுக்கு அனுப்புறப்ப இப்ப நான் என்ன பண்ணலாம்னா, லைக் இந்த பட்டன் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஏதாச்சும் லைக் கான்ஸ்ட் ஆன் செக் அவுட்னு ஒரு ஃபங்க்ஷன் ஆன் கிளிக் செக் அவுட். ஓகேவா? ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்ண போறேன். இது வந்து ஓகே, ஒரு கால் டாக் ஃபங்க்ஷன் தான் இருக்குன்னு பட்டேன். இப்ப நம்ம எவ்வளவு நேரம் நம்ம வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து நம்ம ரவுட்டிங் கொடுத்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யூசிங் ரவுட்ஸ் கொடுத்தோமா. ஸோ செகண்ட் பாக்குறப்ப வந்து ஒரு லிங்க் மூலியமா எப்படி பண்ணோம். ஓகேவா? ஸோ லிங்க் மூலியமா எங்க பண்ணோம், இந்த செக் அவுட்ங்கிற பேஜ் எல்லாம் பண்ணிருக்கோம். எங்க இருக்கு. ஸோ இங்க வந்து ஒரு லிங்க் மூலியமா நம்ம எப்படி ரவுட்டிங் கொடுக்கறது நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி app.txtல வந்து நம்ம ரவுட்ஸ் வச்சு ரவுட்டிங் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஒரு ஸ்டேட் ஹூக்கை வச்சு நம்ம வந்து ரவுட்டிங் கொடுக்க போறோம். ஓகேவா? ஸோ இப்ப பாக்குறப்ப கார்ட்ல வந்து எனக்கு இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த எல்லாமே நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், செலக்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் கோ ஃபார் செக் அவுட்ங்கிற பட்டன் கிளிக் பண்றப்ப ஸோ ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி மூலியமா நம்ம வந்து ஒரு ரவுட்டிங் டிஃபைன் பண்ண போறோம். ஸோ இங்க அதுக்கு நான் ஆன் கிளிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ண போகுது. ஆன் செக் அவுட் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஆன் கிளிக் செக் அவுட்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகுது. ஸோ இந்த ஆன் கிளிக் செக் அவுட் ஃபங்க்ஷன் இங்க பண்றப்ப இங்க நான் என்ன பண்றேன்னா, ஸோ டூ சம்திங் லாக் பண்றேன். கன்சோல் லாக் பண்றேன்.
ஸோ டூ சம்திங் பை த மீன்ஸ் லைக் கம்பைன் த டேட்டா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இது சும்மா கமெண்ட் தான். இந்த இருக்கிற கார்ட் ஐட்டம் டேட்டா எல்லாமே வந்து அதை கம்பைன் பண்ணி அந்த செக் அவுட் பேஜுக்கு வந்து அனுப்பணும். ஸோ அதான் என்னோட ஐடியா, பேசிக் ஐடியா. என்ன பண்ணணும்னா, இருக்கிற கார்ட் ஐட்டம்ஸ் எடுத்துட்டு கம்பைன் பண்ணி ஒரு லைக் an அரே வச்சுக்கோங்க. ஸோ அரேவா ஃபார்மேட் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம், செக் அவுட் பேஜுக்கு அனுப்ப போறோம். ஓகேவா, ஸோ இதனோட பேசிக் ஐடியா இதுதான். ஓகேவா, ஸோ இதை எப்படி நான் ரவுட்டிங் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வந்து ரியாக்ட்ல ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. அது என்னதுன்னா யூஸ் நேவிகேட். இப்போ நம்ம ஸ்டேட், இப்போ இன்னொரு ஸ்டேட் பார்க்குறோம். ஓகேவா, ஸோ இம்போர்ட், இது வந்து யூஸ் நேவிகேட்டுங்கிற ஸ்டேட். ஸோ இது ஒரு ரியாக்ட் ரவுட்டர் டாம்ல இருந்து வருது. ஸோ இந்த நேவிகேட் என்ன பண்ண போகுதுன்னா, அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ ஒரு நேவிகேட் நம்ம கொடுத்துட்டோம்னா அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு, ஸோ அது ஒரு கான்ஸ்டன்ட் தான். ஸோ கான்ஸ்டன்ட் நேவிகேட்னு ஒரு வேரியபிள். ஸோ யூஸ் நேவிகேட் வந்து அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணேன். ஸோ இப்போ என்கிட்ட நேவிகேட்னு இருக்கு. ஸோ இந்த நேவிகேட் மூலயமா நான் கால் பண்ணி நேவிகேஷன் ரவுட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நேவிகேட் டாட்னு கொடுத்தீங்கன்னா ஸோ பாயிண்ட் இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா, பட் இதெல்லாம் தேவையில்ல. ஸோ நேவிகேட்னு கொடுத்துட்டு நம்ம எங்க நேவிகேட் பண்ண போறோம், செக் அவுட். ஸோ செக் அவுட் வந்து நான் எங்க டிஃபைன் பண்ணியிருந்தேன் ஞாபகம் இருக்கா? ஓகே, ஸோ இந்த செக் அவுட்டுங்கிறத நான் இந்த ஆப் ரவுட்டர்ல இருந்து டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த செக் அவுட் வந்து நான் இங்க இப்போ கார்ட்ல கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த பட்டன் ப்ரெஸ் ஆகிறப்ப எனக்கு செக் அவுட்டுங்கிற பேஜுக்கு மூவ் பண்ணணும். இப்போ கன்சோல் லாக் பாத்தீங்கன்னா, ஸோ இது என்ன பண்ண போகுது, ஸோ ப்ரெஸ்ஸிங் எ பட்டன் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வந்து பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷனாலிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பேஜுக்கு வந்து லைக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுரும். ஓகேவா, ஸோ அதான். ஸோ இப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ டூ சம்திங் கம்பைன் த டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்கேன். கரெக்டா? ஸோ இங்க நான் வர்றப்ப செக் அவுட் பேஜுக்கு வர்றப்ப நான் அட்ரஸ் வேணாம், நான் அதுக்கேற்ற மாதிரி நான் கொடுக்குறேன். டூ சம்திங் தட் கம்பைன்ஸ் த டேட்டா பதிலா இங்க வந்து லைக் ஸ்ட்ரெஸ் த டேட்டா. ஓகேவா, ஸோ இந்த டேட்டாக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஆஃபர் மாதிரி கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி அப்ளை ஆகும் செக் அவுட் பண்றப்ப. ஸோ அதான் இங்க நடக்குது. ஓகேவா, ஸோ ஒரு செக் அவுட் நடக்கிறப்ப லைக் அந்த டேட்டா லைன் கம்பைன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பேஜுக்கு வந்து எல்லா டேட்டாக்குமே ஒரு ஆஃபர் வந்து அப்ளை ஆகுது. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துருக்கேன், கோ ஃபார் பேமெண்ட்னு. ஆக்சுவலி கோ டு பேமெண்ட்டுங்கிறதும் நம்மளுக்கு வந்து ஒரு யூஸ் நேவிகேஷன் தான் யூஸ் பண்ணணும். நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறதா காமிச்சேன். எதுக்கு பேமெண்ட் வந்து யூஸ் நேவிகேட் யூஸ் பண்ணி பண்ணணும். ஓகேவா, ஸோ அப்படி பாத்தீங்கன்னா ஒரு பேமெண்ட்ங்கிறது வந்து நம்ம வெப்சைட்ல வந்து நம்மளா பண்ண முடியாது. ஸோ எக்ஸ்டர்னல் வெப்சைட்டோட பேமெண்ட் வச்சு தான் பண்ண முடியும். அப்ப என்ன ஆகும்னா லைக் ஓகே, நான் இப்படி டிஃபைன் பண்றேன். ஒரு பட்டன் எடுத்துக்கிறேன். ஸோ பட்டன் இருக்கு. ஸோ இது டூ பேமெண்ட் வராது. இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து இன்னொரு கோட் இருக்கு, அதான் அனுப்புறேன். ஓகேவா, ஸோ ஒரு பட்டன் இருக்கு. ஸோ அதே தான் கோ டு பேமெண்ட். ஸோ இப்படி இது இப்படி இருக்கட்டும். ஓகேவா, சரி, இந்த பட்டன் இருக்கு. ஸோ இந்த பட்டன் வந்து ஆன் கிளிக் பண்ணும்போது ஸோ மறுபடியும் அதே ஃபங்க்ஷன் எழுத போறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. ஸோ ஹேண்டில் பேமெண்ட். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் டிஃபைன் பண்ணணும். ஸோ ரிட்டர்னுக்கு மேல இந்த காம்போனன்ட் கீழே நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும். கான்ஸ்டன்ட் ஹேண்டில் பேமெண்ட் கொடுத்துருப்போம். ஸோ இது வந்து ஒரு கால் பேக் ஃபங்க்ஷனு. ஸோ இது என்ன பண்ண போகுதுன்னா, ஸோ ஓகே ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி அவனே கொடுத்துருக்கான். ஓகேவா, ஸோ பேமெண்ட் கேட்வே வந்து முதல் இன்டகிரேட் பண்ணுவோம் நம்ம வெப்சைட்டோட. பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ப்ராசஸ் நடக்கும். பேமெண்ட் ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறம் சக்சஸ் பேஜா சக்சஸ் அந்த பேமெண்ட் வந்து சக்சஸ் ஆச்சுன்னா நான் என்னோட சக்சஸ் பேஜுக்கு போய் காமிக்கணும். அப்போ வந்து என்னன்னா ஒரு பேமெண்ட் வந்து எனக்கு சக்சஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதை முடிஞ்சதுக்கு அப்புறமே நான் ரீடாக்ட் டு ப்ரொஃபைல் பேஜ் ஆகணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன், இப்போ பேமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க கொடுத்தது வேணாம். ஓகே, இப்படி நான் கொடுத்தேன். ஸோ மறுபடியும் என்னோட ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்து நான் ரீடாக்ட் ஆக போறேன். ஸோ ப்ரொஃபைலுக்கு நான் எப்படி கொடுத்துருக்கேன், இந்த யூஆர்எல் தானே கொடுத்துருக்கேன். ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ செக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்து நேவிகேட் ஆக போகுது. நேவிகேட் வந்து நான் டிஃபைன் பண்ணல. ஸோ பண்ணணும் அது. ஸோ நேவிகேட் எங்க இருந்து வருது, யூஸ் நேவிகேட்ல இருந்து நம்ம நேவிகேட் எடுப்போம். ஸோ இம்போர்ட் ஆயிடுச்சு அதுவாவே.
ஓகே, யூஸ் நேவிகேட் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இது ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அதுல இருந்து நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணும். கான்ஸ்ட் நேவிகேட் இஸ் ஈக்குவல் டு யூஸ் நேவிகேட் நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் இது பேமெண்ட் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறமே எனக்கு நேவிகேட் எங்க ஆகும்னா டு ப்ரொஃபைல் ஸ்லாஷ் நேம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு அவ்வளவுதான், ஒரு எக்ஸாம்பிள் அவ்வளவுதான் இது. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு ஹேண்டில் பேமெண்ட் நடக்கிறப்ப ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பேமெண்ட்டோட ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகும். ஓகேவா? ஸோ ஒரு பேமெண்ட் வந்து ப்ராசஸ் நடக்குது. நடந்ததுக்கு அப்புறம் அந்த பேமெண்ட் வந்து ஓகே, இப்போ நான் ஓகேன்னு கொடுத்தேன்னா சக்சஸ் ஆயிடுச்சுன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து என்னோட ப்ரொஃபைலுக்கு வந்து மூவ் ஆயிரும். லைக் உங்க பேமெண்ட் வந்து முடிஞ்சிருச்சுட்டு. ஸோ அதுதான் இங்க பேசிக்கான ஒரு கான்செப்ட். ஒரு ஃபங்க்ஷன் மூலியமா நம்ம நேவிகேட் பண்ணணும்னா நேவிகேட்னு இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஒரு யூசரோட இன்ட்ராக்ஷன் மூலியமா இப்போ நான் இந்த கிளிக் பண்றேன்னா உனக்கு பேஜ் நேவிகேட் ஆகும்னா அதுக்கு வந்து நம்ம லைக் இந்த லிங்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரவுட்ஸ் எதுக்கு, இந்த ரவுட்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணதுனாலதான் அந்த லிங்க் இல்லாட்டி யூஸ் நேவிகேட் வச்சு நம்மளால ஒரு ரவுட்டிங் சிஸ்டம் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது ரியாக்ட். ஓகேவா? ஸோ அதான் பேசிக் கான்செப்ட் ரவுட்டருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ரவுட்டர் அவ்வளவுதான். ஸோ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கு. ஸோ அது என்னன்னா பிரைவேட் ரவுட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அது வந்து நம்மளதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இது பிரைவேட் ரவுட் வந்து நம்ம யூசரா நம்ம ஒரு ப்ரோக்ராமரா நம்மளா வந்து டிஃபைன் பண்றதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரைவேட் ரவுட்டை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிருப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அட்மின் வச்சுக்கோங்க. ஓகேவா? செகண்ட் வந்து ஒரு லைக் சரி யூசர், இப்போதைக்கு 2 ரோல் வேணும். ஓகேவா? ஸோ ரோல் தான். இப்ப பிரைவேட் ரவுட்ஸ் வந்து நம்மளா டிஃபைன் பண்ணுவோம். அது வந்து நம்ம ஆப் பண்றப்ப நான் சொல்லித்தரேன். இப்போ வேணாம், இப்போ பண்ணா குழப்பிடும். சோ அது ரோல் பேஸ் அக்சஸ் மூலியமா நம்ம ரவுட்டிங் சிஸ்டம் வந்து மாத்தி விடும். ஓகேவா? சோ ஒரு அட்மினா இருந்தா என்னென்ன பேஜுக்கு போகணும், அந்த யூசரா இருந்தா என்னென்ன பேஜுக்கு போகணும். சோ யூசரோட பேஜ் லைக் அட்மினோட பேஜை வந்து யூசரால பார்க்க முடியாது. சோ அது வந்து ஒரு பிரைவேட்டான ரவுட்டா தான் கன்சிடர் பண்ணிப்பாங்க. சோ அதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்புறமா. இப்போதைக்கு இதை பாத்துக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் ஒரு சில ஹிண்ட்ஸ். ஓகேவா? நீங்க ப்ராஜெக்ட் பண்றப்ப இப்போ வெஜிடேபிள்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? சோ இங்க நீங்க வந்து டிஃபைன் பண்ணிருந்தீங்க கரெக்டா. கான்ஸ்ட் வெஜிடேபிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு கொடுத்துட்டு ஒரு அரே மூலியமா ஒரு சில ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருந்தீங்களா. சோ அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்றேன். ஓகேவா? சோ ஒரு வெப்சைட் பண்றப்போ வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு செக்ரிகேட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்ப காம்போனன்ட்ஸ்னா ஒரு காம்போனன்ட் ஃபோல்டர்ல இருக்கும், பேஜஸ்னா ஒரு பேஜஸ் ஃபோல்டர்ல இருக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரி தான் கொடுப்போம். ஆப் வந்து வெளியே இருக்கும் அண்ட் பப்ளிக் இங்க இருக்கும், இமேஜஸ் வந்து இங்க ஸ்டோர் பண்ணிப்போம், இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் வந்து இங்க ஸ்டோர் பண்ணிப்போம். சோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணி தானே பண்ணணும். இந்த ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்றதுல நம்மளுக்கு ரொம்ப அட்வான்டேஜ் இருக்கு. லைக் உங்களுக்கு டெவலப்மெண்ட் நிறைய பேஜஸ் வந்துருச்சுன்னா உங்களுக்கு குழப்பாது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா யூட்டில்ஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? யூட்டிலிட்டி ஃபோல்டர்னா உங்களுக்கு தேவையான அடிஷனல் ஃபீச்சர்ஸ் இல்லாட்டி அடிஷனல் டேட்டாஸ் வந்து அதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இங்க நீங்க நார்மல் டிஃபைன் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்ஸ்டன்ட்ங்கிற ஃபோல்டர்ல இப்ப பாருங்க வெஜிடேபிள்ஸ் இங்க நான் டிஃபைன் பண்ணிருக்கேன். ஓகேவா? டிஃபைன் பண்ணத இப்ப நம்ம நார்மலா கான்ஸ்டன்ட் வெஜிடபிள் தானே கொடுப்போம். இப்ப நான் எக்ஸ்போர்ட் பண்றேன். ஓகேவா? இப்ப நான் எக்ஸ்போர்ட் பண்றப்ப என்னால எனக்கு வந்து மத்த ஃபைல்ஸ்லயும் இந்த வெஜிடபிள்ங்கிற வேரியபிள் வந்து அக்சஸ் பண்ண முடியும். அப்ப எப்படி அக்சஸ் பண்ணலாம்னா இம்போர்ட் வெஜிடபிள்ஸ் ஃப்ரம் utils.constant. சோ இந்த utils ஃபைல் இருக்கா. சோ ஃபைல் சிஸ்டம் வந்து இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இந்த வெஜிடபிள் இருக்குன்னா ஒரு ஃபோல்டர் வெளியே போகணும், அதுக்கு வெளியே இன்னொரு ஃபோல்டர் இருக்கணும். ஓகேவா? சோ டபுள் டாட். சோ இது ரூட் ஃபோல்டர் அக்சஸ் பண்ணிடும். இதுக்குள்ள நான் எந்த ஃபோல்டர்ல வச்சிருக்கேன், யூட்டில்ஸ் ஃபோல்டர்ல இருக்கு. அதுக்குள்ள என்ன ஃபைல் இருக்கு, கான்ஸ்டன்ட் ஃபைல். சோ அங்க போய் இந்த வேரியபிள் மட்டும் எடுத்துட்டு வா. சோ எடுத்துட்டு வந்து அந்த வேரியபிள் வச்சு மேப் பண்ணு சொல்றோம். நம்ம இங்க டிஃபைன் பண்ற பதிலா நம்ம ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அங்க நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அப்படி பண்ணாலும் சேம் அவுட்புட் தான் நம்மளுக்கு வரும். ஓகே. சோ இப்ப பாக்குறப்ப நம்ம வந்து கோடும் ஸ்ட்ரக்சரா இருக்கும். இப்ப நான் வெஜிடபிள் பேஜ் போனேன்னா இங்க வந்து டேட்டாஸ் இருக்காது. ஓகேவா? நம்மளுக்கு வந்து அந்த டிசைன் மட்டும் தான் இருக்கும். டிசைன் அண்ட் கோடிங் மட்டும் தான் இருக்கும். சோ இது வந்து கொஞ்சம் வெப் பேஜ் வந்து கொஞ்சம் நீட்டா இருக்கும் உங்க ப்ராஜெக்ட் டெவலப் பண்றது. ஓகேவா? இது வரைக்கும் நான் வந்து இந்த நடத்துனதை வந்து நான் கிட்ல புஷ் பண்றேன், நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா?
ஸோ அவ்வளவுதான். இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா? ரவுட்டர்ஸ்ல டவுட் இருந்தா எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்லாட்டி லீவ் ஆயிக்கோங்க. அவ்வளவுதான் கிளாஸ்க்கு. பாலாஜி கட் பண்ணிடுறான் வீடியோ. ஓகேடா.